ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கொண்டாட்டம். தேசப்பணியில் ஈடுபட்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து முதலமைச்சர் அறிவுரை. பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் அறிவிப்பு. மக்களிடையே பீதியை ஏற்படுத்துவதற்காக தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றது என குற்றச்சாட்டு. விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் அறிவிப்பு. திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய வீடியோவை வெளியிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. அதிமுக பாஜக கூட்டணி கட்சியின் வீடுகளில் ஐடி சோதனை நடத்தினார்களா என மத்திய அரசிடம் கேள்வி. திருச்சி ஜமால் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பரபரப்பு. செய்தியாளர்கள் அனுமதியின்றி நுழைந்ததால் காவல்துறை உதவி ஆணையர் சிருஷ்டி சிங் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேச பணியில் ஈடுபட்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 1992 ஆண்டு இயற்றப்பட்ட 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1993 ஏப்ரல் 24 முதல் நடைமுறைக்கு வந்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2010 ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படும் இத்தினத்தையொட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள செய்திகள், பொது சேவையிலும் தேசிய சேவையிலும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் நாட்டின் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கு தனது பாராட்டுகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களின் திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், நாசர், எபினேசர், மயிலைத்தா வேலு, காஞ்சிபுரம் சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய கண்காணிப்பு பணி குறித்து முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் உலகின் பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்தது. இதையடுத்து சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் முதல் 28 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுபோன்ற திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. மக்களிடையே பீதியை ஏற்படுத்துவதற்காக இதுபோன்ற தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என்றும், கடந்த 4 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாத ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் என்று குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்படும் கடுமையான விலை உயர்வுகளில் இருந்து இந்திய குடிமக்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்திய அரசும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் அயராத நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. 5 மாநில தேர்தலிலும் பாஜகவிற்கு சாதகமான சூழல் நிலவுவதாகவும், அரசியலுக்கு புதிதாக வந்துள்ள விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லாது என்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டசபை தேர்தல் நிலவரம் குறித்து தனியார் செய்தி சேனல் கேட்ட கேள்விக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் கூறியதில், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா அரசு மீண்டும் அமைவது உறுதி என்றும்,
மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா 100% ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவின் ஊழல், அராஜகம் மற்றும் சனாதன எதிர்ப்பு ஆகியவற்றால் அக்கட்சிக்கு கணிசமான பின்னடைவு ஏற்படும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறினார். மேலும் அரசியலுக்கு புதிதாக வந்துள்ள விஜய் உடனடியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தலுக்கு பின் விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லாது என்றும், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வீட்டில் தான் இருந்தபோது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்த வீடியோவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார். திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வீட்டில் தான் இருந்தபோது சோதனை நடந்தது என்றும், அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை அணைக்க சொல்லி தன்னை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இதுபோல அதிமுக பாஜக கூட்டணி கட்சியின் வீடுகளில் ஐடி சோதனை நடத்தினார்களா என கேள்வி எழுப்பினார். இதன் பின்னர் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக கூறி ஆதாரத்தை வெளியிட்டார். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். திருச்சி ஜமால் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காவல்துறை உதவி ஆணையர் சிருஷ்டி சிங் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி ஜமால் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காவல்துறை உதவி ஆணையர் சிருஷ்டி சிங் செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது அவர் அனுமதியின்றி ஏன் நுழைந்தீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்கள் வாக்குச்சாவடியில் அமர்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் செல்வ பெருந்தகை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களுடன் வரிசை நின்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, திமுக ஆட்சி அமைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வாக்களித்து வருவது ஆச்சரியமாக உள்ளது என்று கூறினார். திருப்பெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் செல்வ பெருந்தகை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பதற்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம் என நன்னிலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் உள்ள கூட்டுறவு அர்பன் பேங்க் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நன்னிலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் காமராஜ் குடும்பத்தினருடன் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பதற்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம் என்றும் புகழாரம் சூட்டினார். தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதில் அதைத்தான் இன்றைய தேர்தலுடைய எங்கு பார்த்தாலும் ஒரு அலையாக இருந்தது. மீண்டும் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார், தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எஸ்ஐஆர் ஒரு காரணம். எல்லோருடைய யார் சரியான வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் யார் என்பதை எஸ்ஐஆர் மூலம் சரி செய்ததனால் அது இப்போ வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது என்னுடைய கருத்து. அதிமுக வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அதிமுக வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள புதிய டிஜிட்டல் வாக்காளர் அட்டையின் தரம் மற்றும் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள புதிய டிஜிட்டல் வாக்காளர் அட்டையின் தரம் மற்றும் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்தார். அப்துல் கலாமின் கனவு மற்றும் தற்போதைய பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை குறிப்பிட்டதுடன்
தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான பணிகளையும் எடுத்துரைத்தார். நிறைய உங்க வீட்லயே ஒருத்தர் எங்க வீட்டுல 2 பேர் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லது செய்யக்கூடிய இயக்கம் எதுவோ அதுக்கு வாக்களிக்க வேண்டும். யார் நல்லவர்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும். அதுதான் புதிதாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை அல்ல, ஒரு ஆலோசனை. என்னன்னா, புதிதாக வாக்களிக்கிற இளைஞர்கள் இந்த நாட்டை வல்லரசு ஆக்கணும்னு நினைக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்து வேட்பாளர்கள் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தனது குடும்பத்தினருடன் வந்து அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குகளை செலுத்தினார். இதையடுத்து பண்ருட்டி தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் அப்துல் ரகுமான் RC உயர்நிலைப் பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் வாக்குகள் செலுத்தினார். இதேபோல் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முருகுமாறன் காட்டுமன்னார் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாண்டியன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலும், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பு சோழன் திருநாரையூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்கினை செலுத்தினார். ஓமலூர் தொகுதியில் முதல் முறை வாக்கு செலுத்தும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சாவடிக்குள் அலைபேசிகள் அனுமதிக்கப்படாமல் பூத் முகவர்கள் முன்னிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு பின்னர் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். அப்போது நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு முதல் முறை வாக்காளரான கல்லூரி மாணவி தர்ஷினி பேட்டியளித்த போது, முதல் முறையாக வாக்களித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், இங்கு பாதுகாப்பு மற்றும் வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓட்டர். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன் காலேஜ்ல இருந்து. அதே எக்ஸைட்மெண்ட்ல தான் மார்னிங் ஏர்லியரா வந்தேன். நிறைய பேர் ஓட் போட்டுட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. உடம்பு முடியாதவங்க எல்லாம் உடம்பு முடியல சொன்னா முன்னாடியே ஓட் போட அனுப்புறாங்க. லைன்ல நிக்க வைக்காம உட்கார வச்சு நல்லா நீட்டா பண்றாங்க. எல்லாருமே 100% ஓட் போட வந்துருங்க. உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சென்னை விமான நிலையத்தில் திரும்பிய அரியலூரை சேர்ந்த சர்வானிகாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செர்பியா நாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியா சார்பாக அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை சேர்ந்த சர்வானிகா 12 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பினார். அப்போது அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் சதுரங்க பயிற்சியாளர், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் ஷர்வானிகா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, செர்பியாவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று அடுத்து ஜார்ஜியா உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார். சதுரங்க போட்டியில் 3ஆம் கட்ட பிரிவு மிகவும் கடினமான போட்டியாக இருந்தது எனவும், உலக ஓபன் போட்டியில் விளையாட ஊக்கமளித்தால் நன்றாக இருக்கும் எனவும் கூறினார். நான் இப்போ கடைசியா ஃபிடே வேர்ல்ட் கேடட் சாம்பியன்ஷிப் 2026 ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செர்பியாவில் நடந்துச்சு. அதில் நான் ரேபிடில் கோல்டு வின் பண்ணேன். இதில் நான் 11க்கு 10.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வின் பண்ணனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் கப் ஜார்ஜியாவுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். அதனால நான் இப்போ அதுலேயும் வின் பண்ணால் அடுத்தது கேண்டிடேட்ஸ் மாதிரி நடக்கும் எங்களுக்கும். அதுக்கும் நான் நவம்பரில் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ இதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு இதனால இப்போ எனக்கு கவர்மெண்ட் அண்ட் என்னோடய ஸ்கூல் வேலம்மாள்லேருந்து என்னை சென்னை ஏர்போர்ட்டில் வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை கோவூர் சர்வீஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் வகுப்பறை கட்டிடத்தின் ஜன்னல் கண்ணாடி விழுந்ததில் 3 காயமடைந்துள்ளனர். சென்னை மாங்காடு பகுதியை சேர்ந்தவர்கள் புருஷோத்தமன், நந்தினி தம்பதியர். இவர்களின் 3வது படிக்கும் மாணவி நிரஞ்சனா பள்ளி முடித்து வீட்டிற்கு செல்ல விளையாட்டு மைதானம் அருகே பள்ளி கட்டிடத்தை ஒட்டியபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது வகுப்பறையின் ஜன்னல் கண்ணாடி உடைந்து விழுந்ததில் நிரஞ்சனாவிற்கும் அவரை அழைக்க வந்த அவரது தாயார் நந்தினிக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது.
அருகில் இருந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சஞ்சீவ் குமாருக்கும் கண்ணாடி விழுந்ததில் காயம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மூவரையும் பள்ளி நிர்வாகத்தினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். சம்பவம் குறித்து மாங்காடு காவல்துறையினர் மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபற்றி காயமடைந்த நிரஞ்சனாவின் தந்தை புருஷோத்தமன் பேசிய போது, இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் இருக்க பள்ளி நிர்வாகம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் 9 மாதம் நிறைமாத கர்ப்பிணி மீது திமுகவினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் உக்கடை ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடிகள் பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சின்னமான ஏணியை சட்டையில் பொறித்தபடி அந்த கட்சியின் ஆதரவாளர் நின்று கொண்டிருந்தார். இதனை கண்ட வேட்பாளர் அனீஸ் பாத்திமா வாக்குச்சாவடிக்குள் சின்னம் பொறித்தபடி இருக்கக்கூடாது என கண்டித்தார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த திமுகவினர் வாக்குச்சாவடிக்கு வந்து மிரட்டும் தோணையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் 9 மாத நிறைமாத கர்ப்பிணியான அனீஸ் பாத்திமா காயமடைந்து மயக்கமடைந்தார். இதையடுத்து உடனடியாக சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு ராசமிராசுதார் மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் வாக்களிக்க வந்த இளம் பெண்ணை தடுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு 969 வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் கிருஷ்ணன்புதூர் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது முதல் வாக்கை செலுத்த வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணின் அடையாள அட்டையை கேட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை பத்திரமாக மீட்டு வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதலால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. தேசூர்பாளையத்தில் மூதாட்டியின் வாக்கை ஏமாற்றி செலுத்த முயன்ற அதிமுக முகவர் தினகரனை தடுத்த தாவேக முகவர் ராஜ்குமாரை அதிமுக ஆதரவாளர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர்பாளையத்தில் 60 வயது மூதாட்டியின் வாக்கை அதிமுக முகவர் தினகரன் உதவுவது போல் வந்து ஏமாற்ற முயற்சித்துள்ளார். அதனை தாவேக முகவர் ராஜ்குமார் தடுத்ததால் ஏற்பட்ட மோதலில் அதிமுக வேட்பாளர் எஸ். ராமச்சந்திரனின் ஆதரவாளர்களான தினகரன், ஜெயக்குமார், சுந்தரமூர்த்தி, சின்னத்துரை, பவன்குமார் ஆகியோர் ராஜ்குமாரை தாக்கி சட்டையை கிழித்து வெளியேற்றியுள்ளனர். இதுபோல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூம்புகார் சட்டமன்ற தொகுதி ஜமாலியா நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தலைமை காவலரை தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையா ஜமாலியா நடுநிலைப்பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த குத்தாலம் காவல் நிலையத்தை சேர்ந்த தலைமை காவலர் விக்னேஷை ஒருவர் திடீரென்று தன் கையில் இருந்து சிறிய கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதையடுத்து தலைமை காவலர் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தலைமை காவலரை தாக்கிய நபர் காட்டுசேரியை சேர்ந்த பிரபாகரன் என்பதும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான பிரபாகரன் காவல்துறையினர் மீது வெறுப்பின் காரணமாக அவரை தாக்கி உள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொறையார் காவல்துறையினர் பிரபாகரனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்து சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்கள், பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்களித்துள்ளனர். அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் தோப்பு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதி தாவேக வேட்பாளர் அன்னை விஜய் சரவணன் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் மிக பெரும்பான்மையான அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்றும் அவர் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நரசிங்கபுரம் கிராமத்தில் தனது குடும்பத்தினருடன் சோளிங்கர் தொகுதி பாமக வேட்பாளர் சரவணன் வந்தார்.
அப்போது அங்கு உடல் நலக்குறைவால் படுத்த படுக்கையாக இருக்கும் தனது தாயாரிடம் கால்களை தொட்டு வணங்கி ஆசிர்வாதம் பெற்றார். இதன் பின்னர் காவனூர் நரசிங்கபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பால்நல்லூர் அதிமுக நிர்வாகி விநாயகம், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, பன்ருட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுக அர்ஜுனன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல், இருங்காட்டுக்கோட்டை புரட்சி பாரத மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் கந்தன், பன்ருட்டி திமுக பிரதிநிதி விஜய், அதிமுக நிர்வாகி கோவிந்தன் உட்பட அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று வாக்குகளை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் TJ கோவிந்தராஜன் மற்றும் அதிமுக வேட்பாளர் சுதாகர் உடன் வந்து அவருடைய மனைவி ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ரேவதி மாதேஸ்வரன் பாப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஆட்சி அமைக்கும் என்பதில் அதைத்தான் இன்றைய தேர்தலுடைய எங்கு பார்த்தாலும் ஒரு அலையாக இருந்தது. மீண்டும் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, SIR ஒரு காரணம். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையை சுற்றியுள்ள 18 மலை கிராமங்களை சேர்ந்த மக்கள் முறையான சாலை வசதி இல்லாத நிலையிலும் படகுகள் மூலம் அணையை கடந்து வந்து ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமை நிறைவேற்றினர். இதனிடையே இப்பகுதி மக்கள் வாக்களிக்கும் பேச்சிப்பாறை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளிக்குள் செய்தியாளர்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பலஞ்சூர் வின்சன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கால்வாயில் தவறி விழுந்து காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதி செம்பரம்பாக்கம் ஊராட்சி பாப்பான் சத்திரம் அரசு பள்ளியில் அவர் வாக்கு செலுத்திவிட்டு தனது ஜனநாயக கடமை நிறைவேற்றினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கஸ்பா பகுதியில் சுபாஷ், கனிமொழி ஆகிய இருவரும் திருமணம் ஆன உடனே திருமண மண்டபத்திலிருந்து நேராக காரில் சென்று வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்தனர். இதன் பின்னர் புதுமண தம்பதி நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களின் ஜனநாயக கடமை நிறைவேற்றினர். ஜனநாயக பணியினை நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் குடைபிடித்தவாறு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருகை தந்து தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கொண்டாட்டம். தேசப்பணியில் ஈடுபட்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து முதலமைச்சர் அறிவுரை. பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் அறிவிப்பு. மக்களிடையே பீதியை ஏற்படுத்துவதற்காக தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றது என குற்றச்சாட்டு. விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் அறிவிப்பு. திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய வீடியோவை வெளியிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. அதிமுக பாஜக கூட்டணி கட்சியின் வீடுகளில் ஐடி சோதனை நடத்தினார்களா என மத்திய அரசிடம் கேள்வி. திருச்சி ஜமால் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பரபரப்பு. செய்தியாளர்கள் அனுமதியின்றி நுழைந்ததால் காவல்துறை உதவி ஆணையர் சிருஷ்டி சிங் வாக்குவாதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.